Navin Sadar at Starwood Towers, Medavakkam. Premium 3 BHLK homes at 7,999 per square feet. For more info, visit navins.in. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்திச் சுருக்கம். இராணுவத்துக்கு ரூபாய் 7.85 லட்சம் கோடி. பாகிஸ்தானை அலறவிட்ட நிர்மலா. இவ்வளவு நிதி ஏன் தெரியுமா? மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்த பட்ஜெட் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த பட்ஜெட்டில் இராணுவத்துக்கு மிகப்பெரிய அளவில் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பது இந்தியாவை தாண்டி பல நாடுகளின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. அதாவது இராணுவத்துக்கு மட்டும் மொத்தம் 7,85,000 கோடி ரூபாயை இந்த முறை ஒதுக்கியிருக்கின்றனர். இதுவே கடந்த ஆண்டு 6,81,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதை காட்டிலும் இப்போது 1,04,000 கோடி ரூபாய் கூடுதலாக ஒதுக்கியிருக்கின்றனர். இது 15% கூடுதலாகும். இப்போது ஒதுக்கியிருக்கும் இராணுவ நிதியில் நம்மிடம் இருக்கும் இராணுவ கருவிகளை நவீனப்படுத்தவும் புதிய ஆயுதங்களை வாங்கவும் 2.19 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இராணுவத்துக்கு இந்த முறை கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேம்பட்ட ஆயுதங்களை வாங்குவதையும் உள்நாட்டிலேயே இராணுவ கருவிகள் தயாரிப்பதையும் ஊக்குவிப்பதுமே இதன் நோக்கம் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். இராணுவத்துக்கு இந்தியா இவ்வளவு நிதியை அள்ளித்தருவதற்கு 4 முக்கிய காரணங்கள் உண்டு. 1. பாகிஸ்தான். கடந்த ஆண்டுதான் பஹல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். அதற்கு பதிலடி கொடுக்க பயங்கரவாதிகளையும் போருக்கு வந்த பாகிஸ்தானையும் நம் இராணுவம் பந்தாடியது. தொடர்ந்து பாகிஸ்தான் வாய்ச்சவடால் பேசி வருகிறது. எந்த நேரத்திலும் இன்னொரு போர் வெடிக்கலாம். அப்படி வந்தால் மீண்டும் பதிலடி கொடுக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். அடுத்தது, வங்கதேச எல்லையில் அதிகரித்து வரும் பதற்றம். அங்கு நடக்கும் அரசியல் மாற்றங்கள் காரணமாக இந்துக்களும் சிறுபான்மையினரும் குறிவைத்து தாக்கப்படுகின்றனர். இப்போது இருக்கும் இடைக்கால அரசும் பாகிஸ்தானுடன் கைகோர்த்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகிறது. அதேபோல் சீனாவுடனான உறவு ஓரளவு சீரடைந்து விட்டது. இருப்பினும் அருணாச்சல பிரதேசம், லடாக் பகுதியில் அதன் அத்துமீறலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. இறுதியாக சர்வதேச பதற்றம். ட்ரம்பின் அடாவடி, உக்ரைன் ரஷ்யா போர், இஸ்ரேல் ஈரான் பதற்றம் காரணமாக உலக அளவில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இது ஏதாவது ஒரு வகையில் இந்தியாவை பாதிக்கும் வாய்ப்பு இருந்தால் அதையும் நாம் சமாளித்தாக வேண்டும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இராணுவத்துக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுகின்றனர். மத்திய நிதியமைச்சர் இன்று நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். பல மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நெருங்குவதால் பட்ஜெட் அறிவிப்புகள் சில அதையொட்டி வரலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. தமிழகத்துக்கான அறிவிப்புகள் குறித்து பார்க்கலாம். தமிழகம், கேரளா, ஆந்திரா, ஒடிசாவில் மினரல் காரிடார் அமைக்கப்படும். அரிய வகை கனிமங்களை எடுக்க இந்த மையம் அமைக்கப்படும். நாடு முழுவதும் 7 நகரங்களில் அதிவேக ரயில் திட்டங்கள் அறிமுகம் செய்யப்படும் என்ற அறிவிப்பில் சென்னை டு பெங்களூரு, சென்னை டு ஐதராபாத் ரயில் திட்டங்கள் இடம்பெற்றுள்ளது. அடுத்ததாக தமிழகத்தின் ஆதிச்சநல்லூர் உள்ளிட்ட 15 இடங்களில் கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும். பொதிகை மலையில் மலையேற்ற சுற்றுலாவை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் தேங்காய் உற்பத்தியை ஊக்குவிக்க திட்டம் அறிவிக்கப்படும். பழவேற்காடு ஏரியில் பறவைகளை பார்வையிடும் சுற்றுலாவை ஊக்குவிக்க ரயில் சேவை. அங்கு கண்காணிப்பு மையம், 3 புதிய கண்காணிப்பு கோபுரங்கள் போன்ற அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. இது தவிர குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான வளர்ச்சிக்காக பட்ஜெட்டில் 10,000 கோடி, நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் பெண்களுக்கு விடுதிகள் போன்ற பல அறிவிப்புகளிலும் தமிழகம் பயனடைய உள்ளது. மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிப்பு, ஸ்டாலின் வேதனை. மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்திருந்த மத்திய பட்ஜெட் வழக்கத்தை விட பெரும் ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது என முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தேர்தல் நெருங்கி வரும் இந்த நேரத்திலாவது மத்திய அரசுக்கு தமிழகம் தெரியும், அவர்களது காதுகளில் நமது உரிமை குரல் விழும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் இந்த முறையும் பாரதிய ஜனதா அரசு அதை பொய்யாக்கி ஏமாற்றத்தையே வழங்கியிருக்கிறது. தமிழகத்தின் நலன் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது. ஏழைகள், பெண்கள், விவசாயிகள், விளிம்பு நிலை மக்கள் என எந்த பிரிவினருக்கும் நன்மை பயக்கும் முக்கிய திட்டங்கள் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு புதிய திட்டங்களும் இல்லை. ஏற்கனவே வரவேண்டிய ஜல்ஜீவன், கல்வி நிதி ஆகியவையும் இல்லை. மொத்தத்தில் மத்திய பட்ஜெட் ஏமாற்ற பட்ஜெட் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் பட்ஜெட். இபிஎஸ் வரவேற்பு.
மத்திய பட்ஜெட் நாட்டின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வரவேற்பு தெரிவித்துள்ளார். உலக அளவில் போர் பதட்டம் நிலவும் சூழ்நிலையிலும் இந்திய பொருளாதார வளர்ச்சி 2026-2027 6.8 முதல் 7.2% இருக்கும் என பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது பொருளாதார நிலையில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளதை காட்டுகிறது. அனைத்து துறைகளுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் வளர்ச்சிக்கு வழிவகுப்பதோடு உலக அளவில் இந்தியா பொருளாதார நிலையில் மேலும் வலுவான நாடாக உயர்வதற்கு வழிவகுக்கும் என்பதால் பிரதமருக்கும் நிதியமைச்சருக்கும் பாராட்டுகள் என பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியாவின் அடித்தளத்தை வலுப்படுத்தும் பட்ஜெட், அண்ணாமலை பாராட்டு. மத்திய பட்ஜெட்டுக்கு தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: பிரதமர் மோடியின் தொலைநோக்கு சிந்தனையோடும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலாவின் அயராத உழைப்போடும் உருவாக்கப்பட்டுள்ள 2026-2027 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் ஏழைகள், விவசாயிகள், பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள், மீனவர்கள் மற்றும் சிறு நிறுவனங்கள், தொழில்துறையினர் என சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைத்த நிதிநிலை அறிக்கையாக அமைந்துள்ளது. மொத்த பட்ஜெட்டின் செலவினம் ரூபாய் 53.5 லட்சம் கோடியாக உயர்ந்திருப்பது நாட்டின் முதலீடு அளவை காட்டுகிறது. 2026-2027 ஆண்டிற்கான மூலதன செலவு ரூபாய் 12.2 லட்சம் கோடி என்ற இதுவரை இல்லாத அளவை எட்டியுள்ளது. இதன் மூலம் இந்தியா முழுதும் வளர்ச்சியை மேம்படுத்தி புதிய சாலைகள், ரயில் பாதைகள், துறைமுகங்கள் மற்றும் நகர்ப்புற உள்கட்டமைப்புகளுக்கு உத்வேகம் அளித்து லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கும். தமிழகம் உள்பட பல மாநிலங்களில் அமைக்கப்படும் அரிய வகை கனிம வழித்தடங்கள், மின்சார வாகனங்கள், மின்னணுவியல் மற்றும் பாதுகாப்பு துறைக்கு தேவையான முக்கிய கனிமங்கள் சார்ந்த சுரங்கப் பணிகள், பதப்படுத்துதல் மற்றும் உற்பத்திக்கு ஆதரவளிக்கும். சென்னை, பெங்களூரு மற்றும் சென்னை, ஹைதராபாத் உட்பட 7 அதிவிரைவு ரயில் வழித்தடங்கள் நாட்டின் முக்கிய பொருளாதார மையங்களுக்கு இடையே பசுமை போக்குவரத்து வசதியை மேம்படுத்தும். நமது பட்ஜெட்டில் தமிழகத்தில் உள்ள ஆதிச்சநல்லூர் உட்பட நாட்டின் 15 தொல்லியல் இடங்களை கலாச்சார மையங்களாக மேம்படுத்துவதன் மூலம் இந்தியாவின் செழிப்பான நாகரிகத்தை உலகிற்கே நாம் பறைசாற்ற முடியும். ஒட்டுமொத்தமாக இது பொதுமக்களை மையமாக கொண்ட சீர்திருத்தங்களை நோக்கிய எளிமையான வாழ்க்கையை உறுதி செய்திடும் பட்ஜெட் திட்டமாகும். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியடைந்த இந்தியாவின் அடித்தளங்களை நமது மத்திய அரசின் இந்த ஆண்டிற்கான பட்ஜெட் வலுப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது என அண்ணாமலை கூறியுள்ளார். ஓபிஎஸ் எப்போ வேணா வரலாம். பாரதிய ஜனதா விடுத்த பகிரங்க அழைப்பு. என்டிஏ கூட்டணியை இடி கூட்டணி என்று திமுகவினர் விமர்சனம் செய்கிறார்களே என்ற கேள்விக்கு பதில், திமுக இப்போது உச்சக்கட்ட விரக்தியில் இருக்கிறது. அவர்களை தமிழ் மக்கள் நிச்சயம் தோற்கடிப்பார்கள். தேர்தல் முடிவு என்னவென்பதை திமுகவினர் நன்கு தெரிந்து வைத்திருக்கின்றனர். இப்போது போலியான சர்வே வெளியே வருகின்றன. ஆனால் திமுக விரக்தியில்தான் உள்ளது. காரணம், திமுக அரசு முற்றிலும் தோற்று போய்விட்டது. 502 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், ஒன்றையும் நிறைவேற்றவில்லை. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டது. மோசடிகள், மணல் கொள்ளை, கஞ்சா விற்பனை, போதைப்பொருள் புழக்கம் தாராளமாக நடக்கிறது. திமுக காங்கிரஸ்காரர்கள் என்றாலே ஜெயிலுக்கு போவார்கள், பெயிலில் வருவார்கள். இதுதான் அவர்களின் சிறந்த நிர்வாகம். இதுதான் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சி. மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். பிரதமர் மோடி ஆசையுடன் பழனிசாமி தலைமையிலான அதிமுக பாஜக கூட்டணிதான் நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என்று கூறினார். பட்ஜெட் பற்றிய கேள்விக்கு பதில் அளித்த அவர், எல்லா மக்களுக்கும் பலன் அளிக்கக்கூடிய பட்ஜெட்டை மத்திய அரசு தாக்கல் செய்துள்ளது. குறிப்பாக இது உழைக்கும் மக்களுக்கான பட்ஜெட். மோடி தலைமையிலான அரசில் மிகவும் சிறப்பான பட்ஜெட்டை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ளார். அவருக்கு பாராட்டுகள். நாடு தன்னிறைவு பெறுவதற்கான அனைத்து திட்டங்களும் பட்ஜெட்டில் உள்ளன என்றார். என்டிஏவில் இன்னும் எந்த கட்சிகள் எல்லாம் வரக்கூடும் என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு, என்டிஏ கூட்டணி தலைவர்கள் மோடி, பழனிசாமி தலைமை மீது நம்பிக்கை இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் கூட்டணிக்கு வரலாம். இது ஒரு ஓப்பன் இன்விடேஷன். மோடி தலைமையை நம்பும் யார் வந்தாலும் வரவேற்கிறோம் என்றார். அப்போது பன்னீர்செல்வத்தை வரவேற்பீர்களா என்று கேட்டதற்கு, யாராக இருந்தாலும் வரவேற்போம் என்று சுதாகர் ரெட்டி கூறினார். தைப்பூச விழா கோலாகலம். முருகன் கோயில்களில் குவிந்த பக்தர்கள். தைப்பூசத்தை முன்னிட்டு முருகனின் அறுபடை வீடுகளில் பக்தர்கள் குவிந்தனர். தைப்பூசத்துக்காக பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை கடைபிடித்து வந்தனர். திருப்பரங்குன்றம், பழனி, திருச்செந்தூர் உள்பட பல்வேறு முருகன் கோயில்களுக்கு பாத யாத்திரை சென்றனர். இதனால் முருகனின் அறுபடை வீடுகளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. அறுபடை வீடுகள் மட்டுமின்றி மருதமலை, சிறுவாபுரி, குன்றத்தூர், சேலம், தோரணமலை, இளஞ்சி திருமலை குமாரசுவாமி திருக்கோயில் உள்பட
தமிழகம் முழுதும் உள்ள முருகன் கோயில்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். கூட்டத்தை பொருட்படுத்தாமல் பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசித்து சென்றனர். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு முருகன் கோயில்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. சிறப்பு பஸ்கள், குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. இதேபோல் கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் நிறுவிய சத்தியஞான சபையில் 7 திரைகள் நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. தமிழக கவர்னர் ரவி ஜோதி தரிசனம் செய்தார்.